இலங்கையில் முதலீடு செய்வதில் சீன முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம். பயங்கரவாத தடை சட்டம் இலங்கைக்கு தேவை, கர்சன் ஆணையக்காரர் தெரிவிப்பு. மின்தடைகள் தொடர்பில் 29,000 முறைப்பாடுகள் பதிவு. கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. இலங்கையில் முதலீடு செய்வதில் சீன முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம். தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வங் வென்டாவோ நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடினர். தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயற்படுத்தும் வெளிப்படையான வேலை திட்டம் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர், 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுடனான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன், உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கடந்த சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சீன வர்த்தக அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். மேலும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கான சீன தூதுவர், ஆசிய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர், வெளியுறவு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் உள்ளிட்ட குழு சீன பிரதிநிதிகள் சார்பாகவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே உள்ளிட்ட பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஆனையிறவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு கடற்தொழில் அமைச்சர் திடீர் விஜயம். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் ஆனையிறவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டார். இதன்போது தொழிற்சாலையை பார்வையிட்டதுடன் குறித்த தொழிற்சாலையில் நிலவி வரும் குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்ததோடு அதனை உடனடியாக தீர்க்கும் வகையிலும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநெத்தியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நிவர்த்திக்கும் முகமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ரஜீவன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளரை சிறைச்சாலையில் கொலை செய்ய முயற்சி. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் அருணசம்பத் ரூபசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் அவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகரான கெகல்பத்ர பத்மேவுக்கு கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கெகல்பத்ர பத்மேவுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான அருணசம்பத் ரூபசிங்க சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான்ய இந்த விடயத்தை மன்றுரைத்துள்ளார். கெகல்பத்ர பத்மேவுக்கு எதிரான தரப்பினர் தமது சேவை பெறுநரை ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்வதற்கு முயற்சித்ததாக அவர் மன்றில் தெரிவித்துள்ளார். பின்னர் அங்கிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தமது சேவை பெறுநரை காப்பாற்றி வெளியில் அழைத்து சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தமது சேவை பெறுநருக்கு சிறைச்சாலைக்குள் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனால் அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என
பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி வலியுறுத்தியுள்ளார். எனினும் இந்த வழக்கு தொடர்பான சமர்ப்பணங்களை மன்றில் முன்வைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கடவுச்சீட்டு விநியோகத்துடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதற்கமைய குறித்த 7 சந்தேக நபர்களும் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டை வழங்கும் ஒரு வலையமைப்பாக இயங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் அவர்கள் மன்றுரைத்தனர். இதன்படி இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதியான குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் அருண சம்பத் ரூபசிங்க உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இன்னும் ஆயிரம் நினைவு சின்னங்கள் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டே இருக்கும். முள்ளிவாய்க்கால் தூவி சேதமாக்கப்பட்டமை இயக்குனர் கௌதமன் கண்டனம். கனடாவின் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சேதமாக்கப்பட்டமைக்கு நினைவு தூவி உருவாக்க குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரும் பிரபல திரைப்பட இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவருமாகிய கௌதமன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்தும் வகையில் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த நினைவு தூவியானது இனந்தெரியாத நபர்களால் சேதமாக்கப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், குறித்த நினைவு தூவி அமைப்பதற்கு தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் முக்கிய முன்னெடுப்புகள் இடம்பெற்றுள்ளது. அந்த குழுவில் நானும் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்துள்ளேன். இவ்வாறு நினைவு தூவி உடைக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி அறிந்து மிகவும் மனமுடைந்து போனேன். இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டவர்களை கனடா அரசாங்கம் தண்டிக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளை அழிக்கலாம், எங்களுடைய நினைவு சின்னங்களை தகர்க்கலாம், ஆனால் எங்களுடைய நினைவுகளை ஒருபோதும் அழிக்க முடியாது. இன்னும் ஆயிரம் நினைவு சின்னங்கள் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டே இருக்கும். இதனை எமனாலும் எங்களுடைய மக்களையும் அழைத்துவிட்டு அவர்களை நினைவு கூறுகின்ற நினைவு தூவிகளையும் சேதமாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நினைவு சின்னங்களையே அழிக்க வேண்டும் என நினைக்கும் இலங்கை அரசானது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் என நாங்கள் எவ்விதம் நம்புவது? எனவே இவ்வாறான விடயங்கள் குறித்து சர்வதேசம் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதற்கு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் அவசியம். கர்சன நாணயக்கார தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உலகளாவிய பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்வதற்காக பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என கர்சன நாணயக்கார கூறுகின்றார். பயங்கரவாதத்தை தடுக்கும் தற்காலிக விதிமுறைகள் சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளின் ஒரு பகுதியாக அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் உள்ளடங்கலாக 240 பேருடைய கூட்டமைப்பொன்றினால் தயார் செய்யப்பட்ட யோசனை தொகுப்பு நேற்று நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கங்கள் பல ஆணைக்குழுக்களை நியமித்திருந்தாலும் தற்போது வரை எந்த புதிய சட்டம் ஒன்றும் இறுதியாக தயாரிக்கப்படவில்லை எனவும் தற்போது அதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும். எனினும் தற்போது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் பெரும்பான்மையானவை குறித்த பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பெரிய நீலாவணையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் 2 பிள்ளைகளின் தாயின் சடலம் மீட்பு. வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண்ணின் சடலம் பெரிய நீலாவணை போலீசாரினால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண் மீது இப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதியில் பல வெட்டு காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.
மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும், கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலியை சேமிக்கும் கருவி கொலையாளியினால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடயவியல் போலீசார் உட்பட பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 10 கிலோகிராம் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை கைது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 51 கோடி மதிப்பிலான 10 கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடைய தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவராவார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது 3 டெடிபியர் பொம்மைகளுக்குள் இருந்து சுமார் 10 கிலோ 323 கிராம் கொக்கையின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கேப்பாப்பிலவு சந்திரன் நகர் மாதிரி கிராமத்தில் திட்ட வீடுகள் கையளிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவில் சந்திரன் நகர் மாதிரி கிராமத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 1 லட்சம் ரூபாய் பங்களிப்புடன் 24 வீடுகள் அமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்ட வீடுகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா, நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக, வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகம், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் இணைந்து மக்களிடம் கையளித்தனர். யாழில் பென்டிரைவினை லஞ்சமாக பெற்ற கிராம சேவகர் கைது. யாழில் பென்டிரைவினை லஞ்சமாக பெற்ற கிராம சேவகர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மத்தியடி J78 கிராம சேவகராக கடமை புரிந்தவரே இவ்வாறு லஞ்சமாக பென்டிரைவினை பெறுவதற்கு முயற்சித்துள்ள வேளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தும் பாரவூர்தியும் மோதி விபத்து, 3 காயம். வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் பேருந்தும் பாரவூர்தியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதியின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் பின்புறத்தில் பாரவூர்தி மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மின்தடைகள் தொடர்பில் 29,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் நாடளாவிய ரீதியில் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை 29,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தங்களிடம் ஆளணி பற்றாக்குறை மற்றும் வளப்பற்றாக்குறைகள் இருந்த போதிலும் சவால்களுக்கு முகம் கொடுத்து மின்தடைகளை சீர் செய்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதுவரை 29,015 மின்தடை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள இலங்கை மின்சார சபை, மின்தடைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது CEB கேர் என்ற கையடக்க தொலைபேசி செயலி மூலமாகவோ முறைப்பாடு மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மின்தடைகளை வெகு விரைவில் சீர் செய்யும் அதேவேளை பொதுமக்கள் பொறுமை காத்து தமக்கு ஆதரவு வழங்குமாறும் மக்களிடம் இலங்கை மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆட்டோவிலிருந்து சிறுவனை தள்ளிவிட்டு கொன்றவருக்கு மரண தண்டனை விதிப்பு. முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 16 வயதுடைய சிறுவனை முச்சக்கர வண்டியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளி என இனங்காணப்பட்ட நபருக்கு பதுளை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு ஊவா மாகாண பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்வின் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதுளை பசறை வீதியில் 6ஆம் மைல்கல் பிரதேசத்தில் பசறை
எல்டோப் தோட்டத்தில் வசித்த பிரான்சிஸ் சுதர்சன் என்ற 16 வயதுடைய சிறுவன் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதியன்று முச்சக்கர வண்டியில் பயணித்து கொண்டிருக்கையில் வெளியில் தள்ளப்பட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக சாட்சியங்களின் ஊடாக நிரூபணமாகியது. மரண தண்டனை வழங்கப்பட்ட நபருடன் உயிரிழந்த சிறுவனுடன் மேலும் 3 சிறுவர்கள் மரண வீடொன்றுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இதன்போது மது போதையில் இருந்த 16 வயது சிறுவனுக்கும் பிரதிவாதியான மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கும் இடையில் கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது என்பது வழக்கு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஓடிக்கொண்டிருந்த முச்சக்கர வண்டியில் இருந்து அந்த சிறுவனை சந்தேக நபர் கீழே தள்ளி இருப்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை வளாகத்திற்குள் மாணவர்களை துரத்தி குத்திய தேனீக்கள். ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட 63 பேர் வைத்தியசாலையில். ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய பாடசாலை வளாகத்திற்குள் இன்று காலை பாடசாலை சென்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேன் பூச்சிகள் குத்தியதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட 63 பேர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய வளாகத்திற்குள் கட்டடம் ஒன்றில் தேன் பூச்சிகள் கூடு கட்டி இருந்துள்ளது. இன்றைய தினம் வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகள் ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் இடம்பெற ஏற்பாடாகிய இந்நிலையில் திடீரென தேன் பூச்சிகள் கலைந்து பாடசாலை மைதானத்தில் நின்றவர்களை துரத்தி தாக்கியுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளடங்கலாக 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மரம் முறிந்து வீழ்ந்ததில் வீடு சேதம், ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. கித்துள் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்து வீடு சேதமடைந்ததோடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் குயில்வத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நிகழும் போது வீட்டில் 4 பேர் உறங்கிக் கொண்டிருந்தனர். வீட்டில் வசித்து வந்த வீரையா என்ற முதியவரே காயமடைந்து வட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் தொடர் மழையுடன் கடும் காற்றும் வீசி வருகின்றது. காற்றினால் நுவரெலியா மாவட்டத்தில் பல வீடுகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன. இதே நேரம் தொடர்ச்சியாக தொடர் மழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா வீதிகளில் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுவதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக பயன்படுத்துமாறு ஹட்டன் போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களாக நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் தென்மேல் பருவமழை காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் மிக வேகமாக உயர்ந்து வருகின்றது. எனவே எவ்வேளையிலும் நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறக்கப்படலாம் என்பதனால் நீர்த்தேக்கத்துக்கு கீழ் பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மக்களை எச்சரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.